Hallelujah. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். பரலோக கார்மேகமே பரிசுத்தமே தெய்வமே உயிராய் வந்தீரையா உணர்வே நீதானையா என் உயிராய் வந்தீரையா உணர்வே நீதானையா ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே பரலோக கார்மேகமே பரிசுத்தமே தெய்வமே உயிராய் வந்தீரையா உணர்வே நீதானையா என் உயிராய் வந்தீரையா உணர்வே நீதானையா. Hallelujah, 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 hallelujah. மெசியா ஹalleluya ஹalleluya. இயேசுவே நமஸ்காரம் பண்ணுகிறோம் தேவனே. இயேசு ராஜனே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. வல்லமை உள்ள ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இறைவார்த்தை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம் பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. Praise the Lord. Praise the Lord. மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க இதோ நான் விரைவில் வருகிறேன் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். வருகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்னபடியே அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார். ஆகவே அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த நாட்களிலே ஏராளமான இறை ஊழியர்களும் இறைவாக்கினர்களும் மனம் மாறுங்கள், ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள், இறுதி தீர்ப்பு அண்மையில் உள்ளது என்று ஜீவனை கொடுத்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களோ மந்த புத்தி உள்ளவர்களாக, எதையும் அறியாதவர்கள் போலவும், எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள் போலவும், அகக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இஷ்டம் போல பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, மனமாறுங்கள், இனி காலம் செல்லாது. எரி நரகத்தில் தள்ளப்படுவதற்கு முன்னால் ஆண்டவரை நோக்கி பாருங்கங்க. அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. ஆகவே உங்கள் கண்களை திறந்து உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற பேரழிவுகளை கூர்ந்து கவனியுங்கள். அவை உங்களுக்கு சொல்வது என்ன? மக்களே, மனமாறுங்கள், இறுதி காலம் வந்தாச்சு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இப்பவாவது, இந்த நேரத்திலாவது மனம் மாறுங்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அண்மையில் உள்ளது. சாத்தான் உங்களை ஆட்கொண்டு ஏமாற்றி விடாதபடி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக மிக அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்கவும் அவரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவும் 3 காரியங்களை நீங்கள் உங்கள் மனதிலே வைக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். 2ஆவதாக ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்ய வேண்டும். 3ஆவதாக இயேசு நாமத்தை சொல்லி செபிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வர்றாருங்க. இந்த 3 காரியங்களை உங்க உள்ளத்துல பதிச்சு வைங்க. என்ன அந்த 3 காரியங்கள்? பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஏராளம் தான தர்மம் செய்யணும், மூன்றாவதாக என்ன சொன்னேன்? இயேசு நாமம் சொல்லி இயேசு நாமத்தை சொல்லி செபிக்கணும். நீங்கள் எந்த நாமத்தை சொல்லி செபித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தை சொல்லி செபித்தாலும் பரலோகம் செல்ல முடியாது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் பரலோகம் செல்ல விரும்பினால் இயேசு நாமத்தை சொல்லி செபிக்கிறதை தவிர வேறு வழியே கிடையாது. Praise the Lord. Praise the Lord. முதலாவதாக ஆண்டவரை சந்திக்க கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படியுங்க. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். Praise the Lord. Praise the Lord. உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கட்டும். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்துங்கள். பாவம் சிந்தனையில் உருவாகிறது. ஆகவே சிந்தனையை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். பிரியமானவர்களே, உண்டு குடித்து உல்லாசம் அனுபவி, விபச்சார வேசித்தனங்களை செய்து உன் மனம் போல வாழ்ந்து கொள், விரும்புகிற இடத்துக்கு போ, நீ விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து கொள் என்கிற கெட்ட அறிவுரை சிந்தனையில் இருந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஐம்புலன்களையும் அடக்கி சிந்தனையை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். ஏராளம் இறை வசனங்களை வாசித்து தியானம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை தியானம் பண்ணுங்க. இயேசுவின் பாடுகளை தியானம் பண்ண கட்டுகள் உடையும். பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் துணையோடு உங்கள் உடலின் தீச்செயல்கள் அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அப்பொழுது உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த வல்லமை கிடைக்கும். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகலாம். Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் 12வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்க. அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஒருவரும் ஆண்டவரின் குரலை கேட்க முடியாது. ஒருவரும் ஆண்டவரோடு பேசவும் முடியாது. ஆகவே பரிசுத்தம் மிக 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 அவசியம். காரணம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவேதான் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லோரோடும் அமைதியாக இருங்கள். உங்கள் உள்ளத்தில் கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, பழிச்சொல் இவை இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, குடி, விபச்சார வேசித்தனங்கள்,
சிலை வழிபாடு, போதைப் பொருட்களை போடுவது, ஓரின சேர்க்கை, சுய இன்பம், தகாத பாலுறவுகள், இன்னும் அசுத்த படங்களை பார்ப்பது போன்ற தீய பழக்கம் உங்களிடம் இருந்தால் ஒரு நாளும் நீங்கள் கடவுளை தரிசிக்க முடியாது, அவரோடு பேசவும் முடியாது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கவும் முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, எங்கும் அமைதி, ஆபத்து ஒண்ணும் கிடையாது. அவர் போதிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்களா? இவர் போதிக்கிறாருன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? இறுதி காலம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அதுக்கு என்ன? உலக முடிவு ஒண்ணு இப்போ வரப்போறது கிடையாது. எல்லாம் நடக்கிறபடியே நடந்துகிட்டே இருக்குது என்று ஒரு சிலர் சொல்றத நீங்க கேட்கலாம், கேள்விப்படலாம். ஆனால் ஒண்ணு சத்தியம், சத்தியமாக இறுதி காலம் வந்தாச்சு. உங்க கண்களை திறந்து உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கவனிங்க. உங்களுக்கே புரியும். 10-20 வருடங்களுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு உலகம், இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு போதிக்கிற போதனை எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் தேர்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். எங்கும் அமைதி, ஆபத்து ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று பேரழிவுகள் வந்து உங்களை வாரிக்கொண்டு செல்லும். நீங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமில்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் அழிவது சத்தியம். ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் பேரழிவுகள் வந்து உங்களை வாரிக்கொண்டு சென்றாலும், உங்கள் உடல் மண்ணிலே புதையுண்டு போனாலும், தண்ணீரோடு தண்ணீராக அடித்து கொண்டு செல்லப்பட்டாலும், தீயில் எரிந்து சாம்பலானாலும், விபத்திலே சிதைந்து போனாலும், உங்கள் ஆத்மா மகிழ்ந்து கலிகூறும் ஆண்டவரை சந்திக்கும். Praise the Lord. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் ஏனோதானோ என்று பாவ வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், திடீர் மரணம் வந்து உங்களை வாரிக்கொண்டு செல்லும் பொழுது உங்கள் ஆத்மா மிகுந்த வேதனையோடு நரகத்திற்கு செல்லும். ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். Praise the Lord. Hallelujah. எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 வசனங்களை படியுங்க. உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுவராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிட்டவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? Praise the Lord. பிரியமானவர்களே, உண்மை தெய்வத்தை அறியாதவர்கள் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செய்து பாவ வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பது போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை உணவுக்காக தன் தலைச்சன் உரிமையை விட்டு கொடுத்த ஏசாவை போலவும் இருக்கக்கூடாது. ஒரு பாட்டல் மதுபானத்திற்காக உங்கள் மதிப்பையும் உங்கள் பெருமையையும் பெயரையும் உங்கள் உரிமைகளையும் உடைமைகளையும் விட்டு கொடுக்க கூடாது. வயிறே பிரதானம் என்று வாழ்ந்தால் அழிவது சத்தியம். புத்தி தெளிந்த ஏசா தான் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவோ கண்ணீர் சிந்தி கதறி அழுதும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றேன்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்பொழுது இறை ஊழியர்கள் வந்து ஆயத்தமாகுங்கள், ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரா வரும்போது பார்த்துக்கலாம் என்று மாத்திரம் சொல்லாதீர்கள். அவர் மிக மிக சீக்கிரம் வரப்போகிறார், அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகம் தரும் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே நம்ம மரணத்தோடு முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே? ஆமா. ஆனால் மரணத்திற்கு பிறகு நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் உரிமை சொத்தாகவும் இருப்பது பரலோகம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த பரலோகத்தை உரிமையாக்கி கொள்ள நீங்கள் விரும்பினால் இப்பொழுது ஆண்டவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்துல நல்ல கலனை போல, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருப்பா அப்படின்னு சொன்னாக்கோ, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிச்சிருவாரு, என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது இரக்கமாக இருக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இறுதி தீர்ப்பு வழங்க வரும் பொழுது அங்கே நீங்க பேசுற சவுடா எல்லாம் இங்கே செல்லாதுங்க. பரிசுத்தவான்களே வலது பக்கம் நில்லுங்க, பாவிகளே இடது பக்கம் நில்லுங்க. முடிஞ்சது தீர்ப்பு. அல்லேலூயா. ஆகவே இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். நம்மளுக்காக ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிற வீடு நித்திய பேரின்ப வீடுங்க. அந்த வீட்டை பரலோகத்தை உரிமையாக்கி கொள்வதற்கு நீங்கள் பாடுபட்டு உழைச்சே ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உடல் ஆசைக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செய்து அபிஷேகத்தை இழந்து இறுதி நாளை முன்னிட்டு நம் மீது பொறிக்கப்பட்டிருக்கிற முத்திரையையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் இறுதி தீர்ப்பின் நாளிலே நீங்கள் எவ்வளவுதான் கண்ணீர் சிந்தி கதறி அழுதாலும் மாரடைத்து புலம்பினாலும் ஆண்டவரை சந்திக்க முடியாது, பரலோகத்திற்கு செல்லவும் முடியாது. எரி நரகத்திலே தள்ளப்படுவீர்கள் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுதே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அட என்ன ஓடியாவது பைபிள் வீட்டுல தானே இருக்கு, வாசிச்சுக்கலாம், அதுக்கு என்ன என்று மாத்திரம் சொல்லாதீங்க. இப்பவே இந்த நிமிடமே ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் எந்த நொடி பொழுதுல வருவார் என்பது நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சியோடு செவியுங்கள். புத்தி தெளிந்தவர்களாக ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து, ஏசப்பா என்னை காப்பாத்தும்பா, ஏசப்பா பாவ வாழ்க்கையிலிருந்து நான் வெளியிலே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ செபியுங்கள். கண்ணீர் சிந்தி கதறி அழுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் ஆண்டவரை பார்க்க முடியும். எல்லாரும் பார்ப்பாங்க. பரிசுத்தம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? மாரடைச்சு புலம்புவாங்க. ஐயோ ஐயோ, எங்களால பார்க்க முடியலையே, இந்த தேவனை பார்க்க முடியலையே, தெய்வத்தை பார்க்க முடியலையேங்கிற வேதனையிலேயே அவங்க செத்து போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது, ஒருத்தரும் பரலோகம் செல்ல முடியாது. அப்ப தெய்வத்தை தரிசிக்க முடியாது, பரலோகம் செல்ல முடியாதுன்னா எங்க போறது? நரகம். அதுதான் கிடைக்கும். அது பிரியமானவர்கள், ஏனோ தானோ என்று வாழ்ந்தது போதும். அச்ச நடுக்கத்தோட பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 35, 36 வசனங்களை படியுங்க. ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறுதி தீர்ப்பின் நாளிலே ஆண்டவரை சந்திக்க நீங்க விரும்பினால் ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இல்லாதவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது பணத்தையும் பொருட்களையும் கொடுத்தால் மட்டும்
மட்டும் போதாது, அதோடு இறை வார்த்தையையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லோகத்திலே இருந்த பொழுது ஏராளம் நற்செயல்களை செய்தார். அதோடு இறை அரசு பற்றிய நற்செய்தியையும் அவர் பறைசாற்றினார். ஆகவே பிரியமானவர்களே, வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு காட்டிக் கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பசியாய் இருப்பவர்களுக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், சிறுவர்கள், முதியவர்களோடு உங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வயிற்று பசிக்கு உங்கள் உணவை கொடுங்கள். ஆத்தும பசிக்கு இறை வார்த்தை என்னும் உணவை கொடுங்கள். வயிற்றுக்கு தேவையான உணவோடு இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவர்கள் இறை அரசை உரிமையாக்கி கொள்வார்கள். படிப்பறிவு அற்றவர்களுக்கும், சிறுவர்களுக்கும், முதியவர்களுக்கும் இறை வார்த்தையை வாசித்து அவர்களுக்கு விளக்கி கொடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இறை வார்த்தையை விளக்கி கொடுக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை என்னும் உணவை வாஞ்சியோடு உண்பவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களே மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்கிற சத்தியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது அவர்களும் இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டு அவரை சந்திக்க வாஞ்சையோடு காத்திருப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தாகம் தனிய குடிக்க தண்ணீர் கொடுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவர் குடிக்கட்டும், அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்கிறார். ஆமென். Amen. பிரியமானவர்களே, தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பதோடு பரிசுத்த ஆவி எனும் தண்ணீரை மக்களுக்கு குடிக்க நீங்க கொடுக்கிறீர்கள் என்றால், பரிசுத்த ஆவி எனும் தண்ணீரை குடித்து மக்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரிசுத்தரை சந்திக்க ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உடுத்தி கிழிஞ்சி கிடக்கிற ஆடைகளை தயவு செய்து கொடுக்காதீங்க. நல்ல ஆடைகளை கொடுங்கள், புதிய ஆடைகளை கொடுங்கள். உடலை மூட ஆடை கொடுப்பதோடு நீங்கள் நிறுத்தி விடாமல் ஆத்மாவை மூட தூய ஆவி என்னும் வெண்ணாடையை கொடுங்கள். பிரியமானவர்களே, பெற்றுக்கொண்ட வெண்ணாடையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகாலையில் எழுந்து துதிக்க கற்றுக் கொடுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. நோயுற்றவர்களை மிகுந்த அன்போடும் பொறுமையோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து, பணம், உணவு, உடை, தண்ணீர் இவற்றை கொடுப்பதோடு இறை வார்த்தையும் சேர்த்து கொடுங்கள். இறை வார்த்தை என்னும் உணவையும் இறை வார்த்தை என்னும் மருந்தையும் அவர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது பச்சிலையும் மருந்தும் சுகப்படுத்த முடியாத நோய்களை இறை வார்த்தை குணப்படுத்தும். Praise the Lord. Praise the Lord. குணம் பெற்ற மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவரை பின்பற்றுவார்கள். அவரை காண ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. அந்நியரை மிகுந்த அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவர்கள் மூலமாக ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவரிடமிருந்து ஏராளம் தாராளம் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, எகிப்திலே போத்திபார் அந்நியரான யோசேப்புக்கு தன் வீட்டிலே தங்குவதற்கு இடம் கொடுத்தார். அதன் நிமித்தமாக ஆண்டவர் போத்திபாருக்கு என்ன செய்தார் பாருங்க. போத்திபாரையும் அவர் குடும்பத்தையும்
அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் யோசேப்பை எகிப்தின் ஆளுநனாக அபிஷேகம் செய்து பஞ்ச காலத்திலே மக்கள் மடிந்து போகாதபடி யோசேப்பின் வழியாக எகிப்தியருக்கு ஏராளம் தாராளம் உணவு கொடுத்தார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நகோமி ரூத்தை தன் மருமகளாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த பொழுது தன் சொந்த நாட்டிற்கும் தன் சொந்த ஜனங்களிடமும் அவரை அழைத்து கொண்டு வந்தாள். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் நகோமி ரூத்தை அதிகமாக அன்பு செய்தார், அவரை ஏற்றுக்கொண்டார், தன் சொந்த வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். இதன் நிமித்தமாக ஆண்டவர் நகோமியை ஆசீர்வதித்து தாவீதின் கொள்ளுப்பாட்டியாகும் பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மனிதனாக வந்த பொழுது தாவீதின் பரம்பரையில் தான் மனிதனாக பிறந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அந்நியரை வரவேற்று அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அவர்களுக்கு ஆண்டவரை காட்டி கொடுங்கள். வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நின்று ஆண்டவரை சந்திக்க பரலோகம் செல்ல ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. சிறையில் இருப்பவர்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பாக இருந்தாரோ அதே போல நீங்களும் சிறையில் இருக்கும் கைதிகளோடு அன்பா இருங்க, அன்போடு பேசுங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த சிறையில் இருப்பவர்கள் கொடிய பாவங்களை செய்து சாத்தானுக்கு அடிமைப்பட்டு பாவ கட்டிலிருந்து வெளியில வர முடியாம அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கும் அவர்களுக்காக நீங்கள் உபவசித்து ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களும் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தை படிங்க. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளிப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயலாமையிலும் இல்லாமையிலும் வறுமையிலும் நோய் நொடிகளிலும் தனிமையிலும் வாடுகிறவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி ஆண்டவருக்கே செய்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமாய் இருக்கிறவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள், போதிய ஆடையின்றி இருப்பவர்களுக்கு உடுத்தி கொள்ள ஆடை கொடுங்கள், நோயுற்றவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், சிறையில் இருப்பவர்களை சந்தியுங்கள், அந்நியர்களை வரவேற்று அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு காட்டிக் கொடுங்கள். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாவார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆத்மா தாகம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுள் குடியிருக்க செய்த ஆத்மாவை அவர் பேராவலோடு தேடுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் நிலைத்திருந்து உங்களுள் குடியிருக்க செய்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து ஏராளம் ஏராளம் ஆத்மாக்களை ஆண்டவர் பாதத்துல கொண்டு வந்து சேருங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் கொண்டாடும் திருவிழாக்களிலும் அமாவாசை கொண்டாட்டங்களிலும் நீங்கள் செய்யும் சோடனைகளிலும் மெழுகுவத்தி ஊதுவத்தி பூமாலைகளிலும் வான வேடிக்கைகளிலும்
நம் ஆண்டவர் விருப்பமாய் இருப்பதில்லை. அதை அவர் ஆசீர்வதிப்பதும் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் பொன்னான நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் வீணாக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள். தூய ஆவியில் நிரம்பி துதி பாடல்களையும் திருப்பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடி வல்லமையோடு துதியுங்கள். இதிலே ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, தேவையில் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் வாசலில் நின்று அம்மா பசிக்குதுன்னு கேட்கிற யாரையும் திருப்பி அனுப்பிடாதீங்க. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தியுங்கள். உடைந்த உள்ளத்தோடு உங்களிடம் வருகிற நபர்களுக்கு உங்கள் வாயின் வார்த்தையால் ஆறுதல் படுத்துங்க. இதிலே ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏராளம் தான தர்மம் செய்யறதுக்கும் நற்செயல்களை செய்யறதுக்கும் எனக்கு வசதி இல்லை என்று மாத்திரம் சொல்லாதீங்க. வாயில வார்த்தையும் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும் தீமை செய்யாம இருங்க. வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து, அக்கா எனக்கு இவ்வளவு கஷ்டப்பா, எனக்கு இந்த கஷ்டம் நடந்துருச்சுக்கா, அந்த கஷ்டம் நடந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லும்போது சும்மா இரு வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு வாயை அடைக்காதீங்க. உங்கள் வாயின் வார்த்தையால அவங்கள ஆறுதல் படுத்துங்க. படுத்த முடியுமா? முடியாதா? முடியும். இதிலே ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். எனக்கிட்ட என்ன இருக்குது, என் வயிற்றுக்கே ஒண்ணு இல்ல, நானே அரையும் குறையுமா சாப்பிட்டுட்டு வர்றேன் என்று சொல்லி கண்டும் காணாதவர்களாக போகாதீர்கள். யாராவது ஒருவர் கண்ணீரோடு இருப்பதை, யாராவது ஒருவர் ஏக்கத்தோடு இருப்பதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்றால் அவர்களை விசாரியுங்க. அவர்களை விசாரிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரையே விசாரிக்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க கன்னியாகுமரியிலிருந்து எமயமலை வரைக்கும் போக வேண்டிய தேவை இல்லைங்க. உங்க வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா? உங்க வீட்டை சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? அவர்களுடைய கண்ணீரை துடையுங்கள். ஆறுதலான வார்த்தையை பேசுங்கள். அப்பொழுது ஆண்டவர் மகிமை அடைவார், மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்காக பரலோகத்திலே மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரே, அந்த வீட்டிற்கு அவரே உங்களை அழைத்து செல்வார். Praise the Lord. Praise the Lord. அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா. நான் திரும்பி வந்து உங்களை நான் அழைச்சிட்டு போவேன் சொல்லியிருக்காருல்ல. அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள். சிறுசோ பெருசோ ஆண்டவர் அதிலே மகிமை அடைகிறார். Praise the Lord. Praise the Lord. மூன்றாவதாக இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்கள். திருத்தூதர் பணிகள் 2:20-21 வசனங்களை படியுங்க. ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் நிகழவிருக்கிற சகல தீமைகளில் இருந்தும் நீங்கள் தப்பி பிழைக்க விரும்பினால் இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படித்தானே? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், ஒரு சிலர் ராத்திரியிலையும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஓடுற ஓட்டம் விருதாய் போய் விடாதபடி இயேசு நாமத்தை சொல்லிக்கிட்டே ஓடுங்க. இருந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் உண்டாலும் உறங்கினாலும் பணிகளை செய்தாலும் இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஏராளம் தாராளம் ஆசீர்வாதங்கள் வந்து குவியும். Praise the Lord. Praise the Lord. காரணம், ஆண்டவரின் நாள் மிக மிக அண்மையில் உள்ளது. ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தப்பி பிழைப்பர்? ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி மன்றாடும் யாவரும் தப்பி இங்கே பிழைப்பர். பூகம்பம், அங்கே பெருவெள்ளம், இங்கே சூறாவளி காற்று, அங்கே பனிப்பாறை உருகி விழுகுதான். இப்படி ஏராளம் இயற்கையின் சீற்றங்களை பத்தி நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதீங்க, அஞ்சி நடுங்காதீங்க. என்ன சொல்லணும்? இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்க. பிரியமானவர்களே,
இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்க எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நடக்கும்போது சொல்லலாம், இருக்கும்போதும் சொல்லலாம், ஓடும் போதும் சொல்லலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, இயேசு 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 என்று இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே வல்லமை பிறக்கும். Praise the Lord. Praise the Lord. ஆகவே ஆண்டவரின் நாள் மிக மிக அண்மையில் உள்ளது. அவருடைய திருப்பெயரை கூவி அழைக்கிற அத்தனை பேரும் என்ன நடக்குமா? உங்களுக்கு தப்பி பிழைப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அம்மா பேரை கூப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது, அப்பா பேரை கூப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது, தாத்தா பேரை கூப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது, பாட்டி பேரை கூப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது. யார் பேரை சொல்லி கூப்பிடணும்? ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆபத்து காலத்துல உன் அருகில் நான் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆமென். யோவான் 14:14 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் சொல்றாரா சொல்லலையா? பிரியமானவர்களே, யோவான் 16:24 வாசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க என் பேரால எதையுமே கேட்டதில்ல. கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். Praise the Lord. Praise the Lord. உள்ளத்துல மகிழ்ச்சி இல்ல, இல்லத்துல மகிழ்ச்சி இல்ல, பணி செய்யற இடத்துல மகிழ்ச்சி இல்ல என்று ஏங்கி தவிக்கிற மக்களே, மகிழ்ச்சி எங்க இருக்குது? இயேசு கிட்ட இருக்குது. இயேசு நாமத்தை சொல்லி செபிக்கும் பொழுது உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வரும். பிரியமானவரே, உலகம் பசாசு சரீரத்தை ஜெயித்து மகிழ்ச்சியோடு இருக்க நீங்க விரும்பினாக்கும், மகிழ்ச்சியோடு பரலோகம் செல்ல விரும்பினாக்கும், இயேசு நாமத்தை சொல்லி செவிங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, இறுதி காலம் வந்தாச்சு. ஆகவே இயேசு நாமத்தை சொல்லி ஊக்கமாக செபியுங்கள், ஊக்கமாக துதியுங்கள், அவருடைய எண்ணமாகவே இருங்கள், அவருடைய ஏக்கமாகவே இருங்கள், அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யக்கூடிய கிருபையையும் வல்லமையும் நல்ல மனசையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உன் நாமத்தை சொல்லி ஜெபிக்க இருந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் உண்டாலும் உறங்கினாலும் உன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. இயேசுவே, உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை தேடி வருகிற அத்தனை பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. உம் சாயலாக படைக்கப்பட்டு உம் இரத்தத்தால மீட்கப்பட்டு இருக்கிற எல்லோரையும் நீ இரக்கத்தோடு கண்ணோக்க வேண்டுமா செபிக்கிறோம். உன் ராஜ்யத்திற்குள் வந்து சேரக்கூடிய கிருபையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, நாங்கள் என்ன செய்தாலும் எதை உண்டாலும் எதை உடுத்தினாலும் உம் நினைவாகவே இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது உம்மை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிரொன்று செல்வோம். இயேசு வருகிறார், எதிரொன்று செல்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.